மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் வாக்கு என்ற தொடரிலே இன்று நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனநிலையை ஒரு அறிஞர் நமக்கு இப்படி சொல்லுகின்றார். அலெக்சாண்டர் வில்லியம் என்ற ஒரு எழுத்தாளர் மனிதனுடைய நிலையாமை பற்றி, அவனது வாழ்வு எப்போதும் நிலைத்திருக்கின்ற ஒன்று அல்ல, அதற்கு ஒரு முடிவு உண்டு என்ற அந்த உண்மையை வலியுறுத்துவதற்காக இதோ இந்த வாக்கியங்களை குறிப்பிடுகின்றார். அவர் ஒரு அரசனுடைய கோட்டையை கண்முன்னால் வைத்து இப்படி சொல்லுகிறார்: Those golden palaces, those gorgeous halls, with furniture superfluously fair, those stately courts, those sky-encountering walls, vanish all like vapor in the air. அவர் என்ன சொல்லுகிறார்? தங்கத்தாலான கோட்டைகள், ஆடம்பரமான அரங்குகள், மிதமிஞ்சிய அழகான தளவாடங்கள், விண்ணை முட்டும் உறுதியான சுவர்கள் எல்லாம் ஒரு நாள் காற்றில் அடித்துச் செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். நண்பர்களே, இந்த உலகிலே வாழ்கின்ற நமக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்கள் அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு பதவி, நமக்கு இருக்கின்ற ஒரு செல்வ செழிப்பு அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு நல்ல சமுதாய நிலை எப்போதும் நம்மிடத்திலே இருக்கும், இது நம்மிடமிருந்து பறிபோகாது என்ற ஒரு தவறான எண்ணம். இதோ இந்த வில்லியம் என்பவர் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த தங்கத்தாலான கோட்டைகளும் ஆடம்பர அரங்குகளும் விண்ணை முட்டும் உறுதியான சுவர்களும் ஒரு நாள் எல்லாம் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். ஆம் நண்பர்களே, நமது வாழ்விலே கூட நமக்கு இருக்கும் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் நினைத்தோம் என்றால் கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை நாம் செய்வோம், நிலையான வாழ்வுக்கானவற்றை நாம் தேடுவோம், மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.